ஓகே, இப்போ வந்து அது ஒரு 1/4 மணி நேரம் தெரியல. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அது ஊறிடுச்சு. ஊறினது காமிக்க நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். வடைச்சட்டி வச்சாச்சு. வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயே வந்து அதோடைய கொழுப்பு வந்து ஃபுல்லாக இதாகும். அப்படிங்கிறப்ப வந்து அதுவுமே ஆயில் கண்டென்ட் மாதிரி தான். ஓகேங்களா? வெங்காயம் நம்ம புதுசாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து போடணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். பக்கத்தில் வந்து காமிப்பா. கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றிட்டேன். ஓகே, அடுத்து உப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? வெங்காயத்தை வணக்கிறப்பே உப்பு போட்டுட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் உப்பு ஏறிக்கும். அது வந்து கறியிலையுமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஆல்ரெடி கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கும். கல் உப்பு, தூள் உப்பு எதுனாலும் ஓகே தான். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் சாப்பாடு நான் வச்சிடுறேன். ஓகேவா? இது கொஞ்சம் டைட்டு. அடித்தா வந்து அதில் கரெக்டாக பற்ற வைக்கணும். வயசாகிடுச்சு இல்லை, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம போடுறது வந்து சிக்கன் மசாலா. வேணுங்கிற அளவு போடுங்க. இது இருக்கட்டும், இது மறுபடியும் போடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த க்ரீன் சிக்கன் மிக்ஸி ஆஃப் பண்ண முட்டை மறந்துட்டேன், சாரி. சேவ் கரண்ட், சேவ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? இப்போ இதை நல்ல ஒரு ஊறி இருக்கும். இது அப்படியே லைட்டாக ஒன் பை ஒன்னாக உள்ள போடுறப்பே அந்த ஸ்மெல் வந்து எனக்கே எப்படி ஜிவ்வுன்னு தூக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கொலை பசியில் இருக்கு. நல்ல ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்து அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம்.
மஞ்சத்தூள் வேணுன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேங்களா? ஏன் மஞ்சத்தூள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிறந்த கிருமி நாசினி, ஆன்டிபயாட்டிக். எங்கே டைட்டாக கூட்டிக்கிட்டாங்க? ஓகே, கஷ்டப்பட்டு திறந்துட்டேன். சும்மா ஒரு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். எக்ஸாஸ்ட் போட்டுக்கிறேன். நீ விட்டுட்டு வந்து புடி. நான் ஒரு வாட்ச் அடிக்கிறேன். பக்கத்தில் வந்து அதை கொஞ்சம் காமிப்பா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு 1.5 ஸ்பூன் ப்ளஸ் அதோட எசன்ஸ் கொஞ்சோண்டு. சிக்கனுக்கு சூப்பராக டேஸ்ட் கொடுக்குறது வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். நேச்சுரலாக இஞ்சி பூண்டி தனியாக எடுத்து அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அம்மா எடுத்து வச்சுருக்குறாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். வந்து 4 பச்சை மிளகா தான் அதில் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் நான் நல்லா சாப்பிடுவேன். ஓகேங்களா? அதனால் வந்து வேணுங்கிறவங்க வந்து மிளகாத்தூள்